ஈஸி கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக. அதுதான் இந்த ப்ரோக்ராமோட இது சார். சரிங்க சார், உங்களுக்கு ஒரு தகவலுக்காக சொல்றேன் சார். சரிங்க சார், சரிங்க சார். ஸ்டார்ட் டியூரேஷன்ல நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, ரொம்ப தேங்க்ஸ். சரி சார், சரி சார். Really, thank you very much. மேம், ஜெயந்தி மேம், இது பிள்ளைங்க வந்துருப்பாங்களா? மதுமன்ட்ட கேளுங்க. இந்த கம்பேரிசன் பண்றது சார் அவங்க 2/3 வந்துட்டாங்க, அதனால நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். இல்ல கம்பேரிசன் பண்ற பசங்க வந்துட்டாங்க. A very warm and heartfelt welcome. Okay. Proceed. Okay. A very warm and heartfelt welcome to everyone who has joined us today for the inspirational webinar. Revolution is an inalienable right of mankind. Freedom is an imperishable birthright of all. The Department of Science and Humanities, along with its affiliated Tamil Literary Club, has organized a webinar which focuses on one of the earliest and proudest moments in the Indian freedom struggle, a significant event that highlights the valor of the Tamils. We will be delving into the declaration of Jambu-Tivu 1801, an event that stands out in our nation's history. Throughout this webinar, we will explore the historical context, key figures, and the lasting impact of this declaration. Our session includes a detailed presentation followed by an interactive Q&A segment where you can share your thoughts and questions. Now, I'm an immense pleasure to invite Dr. B. Jayanti, Program Coordinator, Assistant Professor English, Department of Science and Humanities, to welcome the gathering. Thank you. அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, துறை தலைவர் அவர்களே, சிறப்புரையாற்ற வந்திருக்கும் திரு என் சுவாமிநாதன் BABL அவர்களே, நம்முடைய தமிழக அரசு, குறிப்பாக கவர்னர் அவர்கள் நம் தமிழ்நாட்டின் விடுதலை போராட்ட வீர வேட்கையினை வெளிக்கொண்டு வரும் வகையில் இந்த ஜம்பு-தீவு பிரகடனம் என்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த சொல்லி அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உத்தரவு பிறப்பித்த நிலையில் தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாகவும் லிட்டரரி கிளப் சார்பாகவும் நாம் இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். மாணவர்களுக்கு நம்முடைய தமிழக வரலாறு பற்றியும் தமிழக வரலாற்றில் முக்கியமான திருப்பங்களான ஆங்கிலேய அரசினை எதிர்த்த மாமன்னர்களின் தளபதி மருதுபாண்டிய சகோதரர்கள் தைரியமாக வெளிக்கொண்டு வந்த இந்த ஜம்பு-துவீபா என்று சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடிய இந்த பிரகடனத்தை, டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த சாசனத்தை நம் மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த கூட்டமைப்பு வெபினார் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்லைன் மீட்டிங், நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சாலும் இந்த பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் என்ற முனைப்போடு நம்முடைய துறை தலைவர்கள் அவர்கள் இதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். திரு என் சுவாமிநாதன் அவர்களையும் துறை தலைவர் முனைவர் ஆதிமூலம் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து தந்த நமது இலக்கிய மன்ற ஒருங்கிணைப்பாளர் முனைவர் மதுமதி அவர்களையும் முனைவர் கண்ணன் அவர்களையும் மற்றும் நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரியும் பிரியா, அனிதா, கார்த்திகேயன் சார் அவர்களையும் மனதார வரவேற்று மாணவ செல்வங்கள் அனைவரும் இந்த மதிய கூட்டத்தில் ஏற்பாடு செய்திருந்த மதிய கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய நண்பர்களையும் உடனே அழைத்து அதில் இணைந்து கொள்ளுமாறு மக்களை கேட்டுக்கொண்டு, நீங்கள் இந்த ஜம்பு-துவீபா என்பது என்ற தீவு பிரகடனம் என்பது என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய சாராம்சம் என்ன, வரலாற்று முக்கியத்துவம் எப்படி ஒரு இதுல நம்மளுடைய வரலாற்று தமிழக
விடுதலை போராட்ட வரலாற்றில் இதனுடைய பங்கு என்ன என்பதை அவருடைய வாயிலாக கேட்டு நீங்கள் பயனடையுமாறு நம்முடைய மாணவர்களை வாழ்த்தி, மருதுபாண்டிய சகோதரர்கள் இதை எவ்வளவு வீரமிக்க நிகழ்ச்சியாக இதை செய்தார்கள், அதை எப்படி எவ்வாறு நாம் அதை கொண்டாட வேண்டும் என்பதை நமக்கு அழகாக அவர் எடுத்துரைப்பார். இந்த சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சில செய்திகள். அவருடைய படைப்பு மற்றும் அவருடைய பங்களிப்பு என்பது நிமிர்ந்து நில் என்ற ஒரு நியூஸ் இது பண்றாங்கன்னு சொன்னாங்க சாரு. அவரை பற்றியும் அவருடைய இதை பற்றியும் நம்ம அறிந்த போது, இந்த இளம் வயதில் இவ்வளவு ஒரு முன்னேற்ற பாதையில் அவர் செல்லும் பொழுது நம்மளுடைய மாணவர்களுக்கு அவருடைய பங்களிப்பு என்பது ஒரு இன்ஸ்பிரேஷன் என்று சொல்லக்கூடிய உத்வேகமாக இருக்கும் என்று நம்பி இந்த கூட்டத்தினை ஆரம்பித்து வைக்குமாறு துறை தலைவர் அவர்களையும் மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளையும் வேண்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். Thank you, ma'am, for your warm welcome. Now I invite Dr. S. Adiram Sir, Department of Science and Humanities, to brief us about this program. அனைவருக்கும் வணக்கம். Big thanks to our today's chief guest, Swaminathan sir. Actually, இது வந்து ஒரு ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் பிளான் பண்ண ப்ரோக்ராம். 16ஆம் தேதி ஜூன் மாதம் அப்படிங்கிறது தான் அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய லெவல்ல முதல்ல நம்ம ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு போர்ஷன் கிளம்பிச்சு அப்படின்னா அது வந்து சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1857 நினைக்கிறேன். ஆனா அதற்கு முந்தையது இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும். இந்த சமுதாயத்துல வந்து நம்ம தமிழர்கள், மருதுபாண்டியர்கள் அவங்க வந்து எந்த அளவுக்கு உத்வேகத்தோட இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. நம்மளோட சுதந்திர வேள்விங்கிறது சிப்பாய் கழகத்துல இருந்து ஆரம்பிக்கல, அதற்கு முன்பே இந்த தென்பாண்டி சிலுவையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்வதற்காக இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஆளுநர் மாளிகையில இருந்தும் பல்கலைக்கழகத்துல இருந்தும் அப்பாசிடம் இருந்தும் நமக்கு வந்து தகவல் கிடைத்தது. ஸோ அந்த 14ஆம் தேதி அப்படிங்கிற ப்ரோக்ராமுக்கு ஒரு 14 அன்னைக்கு தான் we got information from the authorities. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்கும் தெரியும் 13th வந்து உங்களுக்கு லாஸ்ட் டே. பீப்புள் ஆர் வெரி பிஸி வித் யுவர் ரெக்கார்ட் ஒர்க்ஸ், சைனிங் எக்ஸெட்ரா. இப்போ தான் வந்து எல்லா ஊருக்கும் போயிருக்கீங்க. அதனால we don't want to disturb you. எல்லாரும் இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ பட் we have to convey this இதோட அந்த நெக்டர் வந்து யூ ஹேவ் டு கெட் இட். நீங்கள் எல்லாரும் இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வரலாறு நம்மளோட ரியல் ஹிஸ்டரி அப்படிங்கிறது முழுமையாக தெரியல, சரியாக தெரியல அப்படின்னா அதோட பாதிப்புகள் பல நூற்றாண்டுகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் நம்மளோட பிசிக்ஸ் கிளாஸ்ல நான் ஒரு இயற்பியல் ஆசிரியராக இருக்கிறதுனால பிசிக்ஸ் கிளாஸ்ல சொல்லும்போது சொல்லுவேன், நியூட்டன் ஆப்பிள் தலையில உள்ளது கிராவிட்டி கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம சும்மா இருக்கோம். இல்லை அது தெரியலன்னா நம்ம சொல்லுவோம், ஆஹா இந்த பழத்தில் உள்ளது இதுதான் வந்து கிராவிட்டி அப்படின்னு நம்மளும் திரும்ப பேசுவோம். அது எப்படி ஒரு அபத்தமும் அதே மாதிரியே வரலாறு சரியாக தெரியாமல் இருந்தால் நமக்கு நிறைய அபத்தங்கள் நம்ம செய்வோம். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா உண்மையான வரலாறு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இதை எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேட்டோம், எப்படி பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு டீன் சார் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, மேடம் அண்ட் தமிழரசு சார். அப்போ வரலாற்று சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களோ இல்லைன்னா அதுல இருந்து இந்த தகவல்களை சேகரித்து சொல்லக்கூடிய ஒரு துறையில இருக்கக்கூடியவர்களதான் சரியா இருக்குன்னு பேசுகிறப்போ we are very fortunate. நமக்கு இன்னைக்கு வந்து சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அவங்க வந்து ஹிந்து தமிழ்ல எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்கள முன்னாடி ஒரு தடவை ஒரே ஒரு முறை அறிமுகம் நேரில் நாகர்கோவில் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில வேலை பார்க்கும்போது அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அட்மையர் பண்ண விஷயம் என்னன்னா அரசு நிறுவனங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸு, அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகர்கோவில் கல்லூரியை பற்றி ஒரு பாசிட்டிவான ஆட்கள் வந்து ஒரு ஹிந்துல வந்து அதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தது சார் தான். ஸோ அவங்க
இன்னைக்கு உங்களுக்கு வந்து இப்போ திரும்பியும் அதே ஒரு எண்ணத்தோட இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடிய இந்த கல்லூரியில மாணவர்களுக்கு இந்த சுதந்திர வேலையை பற்றி உங்கள்கிட்ட சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப இந்த ப்ரோக்ராம் முழுக்க ஒரு வரலாற்று சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம். நம்மளோட வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்காக இதுக்கு பேரே நாங்க டு செரிஷ் அவர் ஹிஸ்டரின்னு சொல்லி லேபிள் பண்ணாங்க. வெபினார் டு செரிஷ் அவர் ஹிஸ்டரி. ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் செரிஷ் த மூமெண்ட் லேர்ன் பண்ணிக்கங்க. அண்ட் வித் திஸ் I hand over the session to our chief guest, and thank you. Good afternoon, everyone. It is an honor and privilege to introduce our esteemed resource person, Sri Swaminathan, who brings a wealth of knowledge and experience to share with us today. Our guest today is an advocate by profession. He was also a journalist in his earlier days. In addition to his legal and journalistic endeavors, today he continues to channel his expertise and insight as a freelance writer, contributing thought-provoking articles that inspire, educate, and engage readers from all walks of life. Among his notable works, he has written 2 insightful articles on Jambathivu Prakadanam, shedding light on important aspects of this topic. Furthermore, he has penned a commendable article appreciating the facilities and infrastructure of Anna University Nagarjuan campus, highlighting its contributions to education and development. His diverse experiences and depth of knowledge make him an invaluable resource, and we are incredibly fortunate to have him here with us today. Sir, we thank you for taking time out of your busy schedule to extend your support. Your esteemed presence glorifies this webinar. Thank you, sir. Thank you. அனைவருக்கும் இனிமையான நண்பகல் வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு நல்லதொரு நிகழ்விற்கு ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 என்கிற இந்த ஒரு நல்லதொரு நிகழ்விற்கு என்னை இந்த கல்லூரியினுடைய அமர்வுக்கு அழைத்த மரியாதைக்குரிய இந்த துறையினுடைய தலைவர் முனைவர் ஆதிமூலம் சார் அவர்களே, அதே போன்று இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் ஜெயந்தி மேடம் அவர்களே, அதே போன்று முனைவர் மு கண்ணன் சார் அவர்களே, மற்றும் இங்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களே, மாணவர்களே, அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. பேசுகிற பொழுதே ஆதிமூலம் சார் அவர்கள் குறிப்பிட்டாங்க, இது கல்லூரிகளுக்கான ஒரு விடுமுறை நேரம். அந்த நேரத்துல கூட ஒரு இலக்கிய அமர்வு, ஒரு வரலாற்று ரீதியான ஒரு உரை அப்படின்னு சொன்னோன்னே நீங்க பல பேர் உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இப்படியான ஒரு திரண்ட ஒரு மாணவர் கூட்டத்துக்கு மத்தியில பேசுறதுங்கிறது எப்பவுமே ரொம்ப சுவாரஸ்யமானது. ஏன் இதை எப்படி சொல்றோம்னா, இன்றைக்கு வந்து நாட்டினுடைய விடுதலையினுடைய மேன்மை, நாட்டினுடைய விடுதலை அடைந்து வந்த பாதை, எந்த வகையான கடுமையான பாதைகளெல்லாம் கடந்து நம்மளாம் இன்னைக்கு சுதந்திரம் அப்படிங்கக்கூடிய ஒரு காற்றை சுவாசிக்கிறோம்னா அது ரொம்ப சாதாரணமா ரொம்ப சாமானியமா கிடைச்சது கிடையாது. அதற்கு பின்பு எவ்வளவு வழிகள் இருக்கிறது, எத்தனை வேதனைகள் இருக்கிறதுங்கிற அந்த மிகுந்த சிரமப்பாடுகளை, அந்த உணர்ச்சி பூர்வமான தருணங்களை நினைவு கூறுறதுக்கான ஒரு வழிகாட்டிகள்ல ஒரு மரபு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்தை நம்ம நினைவு கூறுறது. ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னா என்ன கேட்டோம்னா, ஜம்புத்தீவு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரியறதுக்கு முன்னாடி, வரலாற்று ரீதியா இதை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, இதுக்குள்ள நம்ம மருது சகோதரர்களை முதல்ல நம்ம கொஞ்சம் டச் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஜம்புத்தீவு விவகாரத்துக்குள்ள போக முடியும். கரெக்டா சொல்ல போனா ஒரு 1710 காலகட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த காலகட்டங்கள் எல்லாம் அன்றைக்கு ஒருங்கிணைந்த சிவகங்கை சமஸ்தானமா இருந்துச்சு. அந்த சமஸ்தானத்துக்குள்ளதான் ராமநாதபுரமா இருக்கலாம், புதுக்கோட்டையா இருக்கலாம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு சிவகங்கை சமஸ்தானமா இருந்துச்சு. அந்த சேதுபதி மன்னர்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அன்றைய நேரத்துல அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முத்துவடுகன் அப்படிங்கக்கூடியவரு ஆட்சிக்கு வர்றார். அந்த ஜம்புத்தீவுக்குள்ள போறதுக்கு முன்பாக அதனுடைய ஒரு பின்னணி, ஜம்புத்தீவு ஏன் நம்ம பேசுறோம் இன்னைக்கு, ஜம்புத்தீவினுடைய முக்கியத்துவம் என்ன, ஜம்புத்தீவு பிரகடனத்தினுடைய அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இன்றைக்கு என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பின்னணியோட நம்ம உள்ள போறோம். அன்றைக்கு அந்த பகுதியை முத்துவடுகன் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தார். அந்த முத்துவடுகன் ஆட்சி புரிகிற காலகட்டத்தில் அவருடைய சமஸ்தானத்துக்கு உட்பட்டு 2 பேர் இருந்தாங்க. நல்ல வீர தீரமா இருந்தாங்க சகோதரர்கள். ஒருவர் பெரிய மருது, இன்னொருத்தர் சின்ன மருது.
அதுவங்கதான் மருது சகோதரர்கள் அப்படிங்கிறோம். 1748 பிறந்தவர் பெரிய மருது, 1753 பிறந்தவர் சின்ன மருது. இந்த 2 பேரும் வீரத்துல ரொம்ப சிறந்து விளங்கினாங்க. நல்ல கோலோச்சுறாங்க அந்த பகுதியில. என்ன திறமையான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அன்றைக்கு சிவகங்கை சமஸ்தானத்தை ஆட்சி புரிஞ்சார்ல அந்த முத்துவடுகர், அவரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. இவங்க 2 பேரும் நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம இன்னும் நிறைய ஜெயிக்கலாம், இன்னும் நிறைய சாதிக்கலாம். சாதிக்கிறதா என்ன, பணம் சேர்க்கிறதா, பொருள் சேர்க்கிறதா, அதெல்லாம் இல்ல. அன்றைக்கு இருந்த மன்னர்களுக்கு, அன்றைக்கு இருந்த அவர்களுடைய ராஜாங்க பார்வையில மக்களை வளமா வச்சிருக்கிறதா நல்லதா அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி நம்ம இன்னும் மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணலாம், அதுக்கு நம்மளோட இந்த மருது சகோதரர்கள் இருந்த அரணா இருக்கும்னு சொல்லிதான் முத்துவடுகன் அவர்களை அழைச்சுக்கிறார். அதுல பெரிய மருதுவ அவருடைய ராஜ்யத்துல அமைச்சர் பொறுப்புல வைக்கிறார், சின்ன மருதுவ படைத்தளபதியா வைக்கிறார். அந்த முத்துவடுகனுடைய மனைவியும் சாதாரணமானவங்க கிடையாது. நம்ம வீரமங்கை வேலு நாச்சியார் நம்ம எல்லாம் வரலாறுல படிப்போம். உண்மையில பொறியியல் கல்லூரி படிக்கிறவர்கள் நம்முடைய பாரம்பரியமா இந்த தேசம் எப்படியெல்லாம் வழிகளை வேதனைகளை கடந்து இன்னைக்கு நாம் சுதந்திரம் என்கிற ஒரு பெருங்காற்ற சுவாசித்திருக்கோங்கிறதுக்கு இந்த வாழ்க்கை சம்பவங்கள்லாம் ரொம்ப உதாரணமா இருக்கும். அப்ப அந்த முத்துவடுகனுடைய மனைவி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள். அந்த வேலு நாச்சியார் வாழ்ச்சண்டை புரிவாங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து அன்றைக்கு இருந்த அந்த ஐரோப்பியர்கள் உள்நுழைந்ததை எதிர்த்து அவர்களோடு வாழேந்தி போராடின முதல் மங்கை வீரமங்கை வேலு நாச்சியார் நம்ம தமிழ் மண்ணில். அவங்களுக்கு வீரமங்கை வேலு நாச்சியாருக்கு வாழ் வித்தைகள் கத்துக் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருது. முத்துவடுகன் அவ்வளவு தூரம் 2 பேரையும் நம்ம படை தளபதியில முக்கியமானவரா சின்ன மருது வச்சிருந்தார். பெரிய மருது அமைச்சரவையில இருந்தார். இப்படி எல்லாம் நிலைமை போயிட்டு இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த சமஸ்தானப்படி பாத்தீங்கன்னா நவாப்பு கண்ட்ரோல்ல தான் இவங்க எல்லாருக்கும் வரி வாங்கக்கூடியது, கப்பம் கட்டுறதெல்லாம் இருந்துச்சு. அந்த நவாப்பு தன்னுடைய உரிமையை ஐரோப்பியர்களுக்கு, இன்னும் சொல்ல போனா கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிறுவனத்துக்கு கொடுக்கிறார். இதை எதிர்த்து முத்துவடுகனே முதல்ல கிளர்ச்சி பண்றார். பெரிய மருது சின்ன மருதுக்கு முன்னாடி அங்க ஆட்சி கட்டில இருந்து முத்துவடுகன் கிளர்ச்சி பண்றார். நான் கொடுக்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு போராட்டம் வெடிக்குது. அப்ப ஜோசப் ஸ்மித்னு ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வரார். நீ ஏன் தரமாற்ற, நீ எங்களுக்கு வரி தந்துதான் ஆகணும், எங்களுக்கு தான் இனிமேல் கப்பம் கட்டணும், நவாப்பெல்லாம் இனி செல்லாது அப்படிங்கிற இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப, செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அங்க இன்னொரு மிக முக்கியமான சம்பவம் என்ன நடக்குதுன்னா, அங்கு ஆங்கிலேயர்கள்ட்ட மிகப்பெரிய பலம் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சுன்னா, கிழக்கிந்திய கம்பெனிக்காரங்கள்ட்ட அவர்களிடம் ஆயுத பலம் இருந்துச்சு. நம்ம தமிழர்கள் கிட்ட அன்னைக்கு விடுதலை உணர்வு இருந்துச்சு, விடுதலை வேட்கை இருந்துச்சு, தியாக குணம் இருந்துச்சு, எதையாவது ஒன்றை செய்ய வேணும், நாட்டை விடுதலை அடைய செய்யணுங்கக்கூடிய இடைவிடாத முயற்சி இருந்துச்சு. நம்மகிட்ட ஆயுத பலம் இல்லை. அதே நேரத்துல ஆயுத பலம் இல்லையே ஒழிய நம்மகிட்ட நிரம்ப நம்முடைய பாரம்பரியமான கருவிகள், நிறைய போர்க்கருவிகள் இருந்துச்சு. அதை வச்சுதான் எதிர்த்து நின்னாங்க, துணிஞ்சு நின்னாங்க. அப்ப ஜோசப் ஸ்மித் அங்க வருகிற பொழுது 2 பேருக்கு இடையில மோதல் நடைபெறுகிற பொழுது அங்கே ஜோசப் ஸ்மித்தால முத்துவடுகன் கொல்லப்பட்டு விடுகிறார். துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகி விடுகிறார். அப்படி இரையாகிறதுக்கு முன்னாடி முத்துவடுகன் சொல்றாரு, பெரிய மருதையும் சின்ன மருதையும் பார்த்து சொல்றாரு, நான் இறந்தாலும் பரவாயில்ல, நீங்க தப்பிச்சிருங்க, வெள்ளையர்களை எதிர்த்து தொடர்ந்து போராடுங்க, வேலு நாச்சியாருக்கு இன்னும் பயிற்சிகள் கொடுங்க அப்படிங்கிற. இவங்க 2 பேரும் வேலு நாச்சியாரையும் அழைச்சிட்டு நேர போறாங்க, வெளியில இன்னொரு கிராமத்துக்கு போறாங்க. ஹைதர் அலி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறார். அப்படி ஆதரவு கொடுக்குறப்ப அங்க போய் நிறைய போர்க்கருவிகள், இன்னும் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிறாங்க. அவங்க படையை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இதை பார்த்த நவாப் ஒரு இடத்துல பயந்து போயிடுறாரு. அந்த ராஜ்யத்தை அப்படியே அவங்க கண்ட்ரோலே கொடுத்துறாரு. திரும்பியும் வராங்க. வீரமங்கை வேலு நாச்சியாரா இப்ப மறுபடியும் அவங்க ஆட்சி புரியுறாங்க. கொஞ்ச காலம் உடல்நலம் இல்லாம அவங்களும் இறந்து போறாங்க. அதற்கு பின்புதான் ஆட்சி கட்டில் இவங்க 2 பேருக்கும் வருது. பெரிய மருதுக்கு சின்ன மருதுக்கும் வருது. இப்பதான் நமக்கு ஜம்பு பிரகடனமும் வருது. பெரிய மருது என்ன பண்றாருன்னா, எப்பவுமே அவர் ரொம்ப வீர தீர செயல்கள்ல தான் ஈடுபடுவார். அதனால காட்டுக்குள்ள போவாரு. அங்க போய் காட்டுக்குள்ள போய் வேட்டையாட போனார்னா, அவர் புலியா இருந்தா கூட அந்த வாழை புடிச்சு சுழட்டி புடிச்சிருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் பெரிய மருது சின்ன மருதை பத்தி எழுதுறப்ப அப்படி எழுதுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வீரத்துல சிறந்து விளங்கினவர். அப்படிப்பட்ட அந்த பெரிய மருது காட்டுக்கு ஒரு வேட்டைக்கு போயிருக்கிற நேரத்துல சின்ன மருது மட்டுமே இருக்கிறார் அங்க. அந்த நேரத்துல மீண்டும் அந்த நவாப்பிடம் மிரட்டி, நாங்க இந்த இடத்த மீண்டும் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு தான் கப்பம் கட்டணும், சிவகங்கை சமஸ்தானத்துல இருந்து எங்களுக்கு கப்பம் வேணும் அப்படின்னு வெள்ளையர்கள் மறுபடியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி. அது ஏன் மறுபடியும் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னா, பாஞ்சாலங்குறிச்சியில, உங்களுடைய நெல்லை மண்டலத்துல பாஞ்சாலங்குறிச்சியில ஏற்கனவே வீரபாண்டிய கட்டபொம்மனை அந்த கையவர்கள் வேட்டையாடி முடித்திருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு அடுத்த குறி எங்க வருதுன்னா சிவகங்கை சமஸ்தானத்துக்கு வருது. பெரிய மருது சின்ன மருதுவை நோக்கி வர்றாங்க. அப்படி அவர்கள் வருகிறப்ப பெரிய மருது அங்க இல்ல, சின்ன மருது மட்டும் சண்டை போடுறாரு. அந்த நேரத்துலதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுடைய தம்பி ஊமைத்துறையும் இங்க போய் அடைக்கலமாயிருக்கார்.
சிவகங்கை சமஸ்தானத்துல தான் அவர் மடைக்கலமா இருக்காரு. இவர்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, வெள்ளையர்கள் கடுமையா போராடுறாங்க. அப்ப ஒரு முறை என்ன பண்றாருன்னா, வெள்ளையர்கள் போகிறப்ப சின்னமருது என்ன பண்றாருன்னா தப்பிச்சு போயிடுறாரு. சின்னமருதும் போயிடுறாரு, அவர் கூட ஊமைத்துறையும் போயிடுறாரு. சின்னமருது தப்பிச்சு போறப்ப அங்க ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள போறாரு. அப்ப இங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கு தெரியல, என்ன தெரியல, சின்னமருது மாட்டினாரா, பொழைச்சாரா, போலீஸ் கிட்ட போயிட்டாரா, அந்த வெள்ளையர்கள் அவரை புடிச்சிட்டு போயிட்டாங்களா, இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. அப்படி தெரியாத நேரத்துல அவர் போகிறப்போ ஒரு குதிரையில அப்படியே போறார். குதிரை ஒரு கிராமத்துல போய் நிக்குது. அங்க ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டி பேர் தாயம்மா. அந்த தாயம்மாங்கிற பாட்டி அந்த சின்னமருது அப்படியே வீட்டுல கூட்டிட்டு போய், அவங்களுக்கு சின்னமருதுனே தெரியாது, அவர் மன்னர்னே தெரியாது, அவரை கூட்டிட்டு போய் கொஞ்சம் முதலுதவி எல்லாம் செஞ்சு சாப்பிட சோறு எல்லாம் கொடுக்குறாங்க. அவர் சாப்பிட்டுட்டு போகும்போது அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு கடிதம் எழுதி அந்த பனை ஓலையில ஒரு கிறுக்கல்களா ஏதோ ஒன்று எழுதி, இதை போய் அரண்மனையில கொடுத்துரு அப்படிங்கிற. இந்த அம்மா போய் அரண்மனையில கொடுத்தா அதுல எழுதியிருக்கு, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் ஒரு நாளும் அடிபணிய மாட்டேன், எப்படியாவது திரும்பி இங்க வருவேன்னு எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னா அமைச்சர்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். அந்த அம்மாவுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கிறாங்க. ஒரு கிராமத்தையே எழுதி கொடுக்குறாங்க. கீழூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமம் இன்னைக்கும் அந்த மாவட்டத்துல நிறைய நிலவுலங்கள் கொண்டவர்கள் அந்த கிராமத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த தாயம்மான்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டியினுடைய மரபுல வந்தவங்க. இப்படி ரொம்ப கடுமையா போராட்டத்தை முன்னெடுத்தவங்க தான் பெரியமருதும் சின்னமருதும். ஆனால் அந்த முறை அவர்கள் உள்ளே வந்த பொழுது பெரியமருது துப்பாக்கி குண்டுக்கு பலியாகி இருந்தார். சின்னமருதும் ஊமைத்துறையும் மாற்றாங்க. மாட்டுகிற பொழுது கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை தூக்கல போடக்கூடிய நேரத்துல கூட சொல்றாங்க, நாங்க தானமா நிறைய பேருக்கு நிலங்கள் கொடுத்துருக்கோம், அந்த நிலங்கள் எதையுமே நீங்க திரும்பி வாங்கக்கூடாது, யாருக்கெல்லாம் தானமா கொடுத்தோம் அது எல்லாம் தானமாவே இருக்கணும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை என்னவா இருக்கா, ஆமா இருக்கு, நாங்க கட்டின காளையார் கோவிலுக்கு எதிராக எங்களுக்கு கல்லறை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் ஒரு அர்ப்பணிப்போடு நாட்டு மக்களுக்காக செயலாற்றியவர்கள். அவங்கதான் எனக்கு முன்பு பேசிய ஆதிமூலம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல, அதற்கு முன்பு நம்முடைய வரலாற்றுல எல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, வரலாற்று ஆர்வமுள்ளவர்கள் இருப்பீங்க, அவங்க எல்லாம் நம்ம முன்னாடி படித்தது என்ன படித்தோம்னா, 1857 ஆண்டுல மீரட்ல முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து சிப்பாய் கழகம் வெடித்த போர் தான், முதல் சண்டை தான், வெள்ளையனை எதிர்த்து நடந்த முதல் போராட்டம் அப்படிங்கிறத நம்ம வரலாற்றுல படிச்சிருக்கோம். ஆனா அதையெல்லாம் இப்பொழுது ஓவர்டேக் செய்து 1801 நடைபெற்ற ஜம்புத்தீவு பிரகடனம். அது என்ன ஜம்புத்தீவு? அதுல முக்கியமானது, இப்ப மருது சகோதரர்களுடைய வீரத்தை நம்ம பேசணும், அவருடைய தியாகத்தை பேசணும். நாட்டு விடுதலைக்காக அல்லது ஆங்கிலேயனுக்கு எதிராக, அன்றைக்கு வந்த ஐரோப்பியர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு தீவிரமான பணியாற்றி, தீவிரமான செயலாற்றி தங்கள் உயிரையே இறந்துட்டாங்க. 3 பேர் அந்த சிவகங்கை சீமையிலேயே இறக்குறாங்க. 4 பேர் கூட சொல்லலாம். ஒன்று முத்துவடுகன், வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய கணவர் இறக்குறாரு, அவருக்கு பின்பு பெரியமருது இறக்குறாரு, பெரியமருதுக்கு பின்பு சின்னமருது இறக்குறாரு, வீரமாண்டிய கட்டவனுடைய சகோதரர் ஊமைத்துறை அங்க போய் இறக்குறாரு. இவ்வளவு பேர் மரணித்து இந்த நாட்டினுடைய விடுதலை அப்படிங்கக்கூடிய வேள்வியை ஏத்துறாங்க. அப்படி மட்டும் இல்ல, அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதில்லை, அதை தாண்டி அந்த ஜம்புத்தீவு பிரகடனம். ஜம்புத்தீவுனா முதல்ல என்ன அப்படின்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் 2 விதமா இதை அணுகுறாங்க. ஒன்று என்னன்னா, வெள்ளக்காரன் இந்தியாவுக்கு இந்தியான்னு பெயர் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பகுதிகள் எல்லாம் ஜம்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடியது வரலாற்று பார்வையில ஒன்று சொன்னாங்க. நாவலந்தீவு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமஸ்கிருத வார்த்தை ஜம்பு அப்படிங்கிறதுக்கு நாவலன் அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை வர்றதுனால அவர்கள் அப்படி ஒரு கோணத்திலையும் இதை அணுகி நாவலந்தீவு அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் இலக்கியங்கள்ல, இலங்கையில இருந்து வரக்கூடிய இலங்கை இலக்கியங்கள்ல நாவலந்தீவு அப்படிங்கக்கூடிய வார்த்தை நம்முடைய இந்திய மரபுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ இந்த ஜம்புத்தீவுல என்ன செய்யறாங்கன்னா, இது ஒரு கோணம். இன்னொரு கோணம், வரலாற்று ஆய்வாளர்கள் ஜம்பு தீவுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னா, திருச்சியில 2 பெரிய ஆறுகள் ஓடுது, ஒன்று காவிரி ஆறு, இன்னொன்னு கொள்ளிடம் ஆறு. அந்த காவிரி கொள்ளிடம் 2க்கும் மறுகரையில இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கமா இருக்கலாம், திருவானைக்கோயிலா இருக்கலாம், இந்த 2 பகுதிகளையும் உள்ளடக்கின பகுதி தான் ஜம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சில வரலாற்று ஆய்வாளர்களும் இருக்காங்க. எது எப்படியோ, ஜம்புத்தீவு பிரகடனம் வரலாற்று ரீதியா ஏன் முக்கியமானதுன்னா, வெள்ளையர்களை அழித்தொழிக்கணும் அப்படிங்கக்கூடிய அறைகூவலாதான் நம்ம ஜம்புத்தீவு பிரகடனத்தை பார்க்க வேண்டியது. 1801 ஆண்டுல ஜூன் மாசத்துல 16ஆம் தேதி திடீர்னு ஒரு நம்ம இன்னைக்கு உள்ள இதுல சொல்ல போனா ஒரு பிளெக்ஸ் வைக்கிறது, ஒரு பேனர் கட்டுறது, அல்லது ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுறது மாதிரி அன்றைக்கு இருந்த எழுத்தூர்ல, அன்னைக்கு இருந்த பனை ஓலையில ஒரு கடிதம் எழுதி ஒட்டப்பட்டிருக்கு. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கடிதம் தான் ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த கடிதத்துல என்ன இருந்துச்சு தெரியுமா? அன்றைக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்,
ஒருத்தர் ஓட்டு கேட்டு வராரு, ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களேன்னு ஒரு ஃபார்மட் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்மட் படி பேசுவாங்க. அன்றைக்கு இந்தியாவினுடைய தேசம் ஜாதிய கட்டமைப்புகளால் அடுக்கப்பட்டிருந்துச்சு. அதனால அந்த கடிதமே இப்படிதான் தொடங்குது. அந்தணர்களே, சூத்திரர்களே, வைசியர்களே அப்படின்னு சொல்லி, சத்திரியர்களே அப்படின்னு சொல்லி தொடங்கி முஸ்லிம்களே ஒவ்வொருவருக்கும் நாங்க அறிவிக்கிறது என்னன்னா அப்படின்னு எழுதுறாங்க மருது சகோதரர்கள். அந்த கடிதத்துல ரொம்ப முக்கியமான சில வாசகங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. அந்த கடிதத்துல அவங்க குறிப்பிடுறாங்க, நம்முடைய பகுதிகளை எல்லாம் நவாப் வச்சிருந்தாரு. நான் அவர்கள் எழுதின அந்த இலக்கிய வார்த்தையாவே இங்க சொல்லல, நான் நமக்கு புரியறதுக்காக ஒரு புரிதல் மொழிக்குள்ள அதை மாத்தி சொல்றேன். ஆனா இந்த நவாப் இதை ஐரோப்பியர்களுக்கு தாரை வார்த்துட்டாரு, இதன் மூலமா நவாப் விதவையாகி விட்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதாவது அதுல கூட அவர் இன்னொரு எவ்வளவு பெரிய ஒரு மனிதத்தன்மை இருக்குன்னா, எதிரியை கூட மதிக்கக்கூடிய பண்பாடு எங்க இருந்து வரும்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இருந்தா வரும். தமிழனுக்கு மட்டும்தான் அந்த பண்பாடு இருக்கு. அவர் நவாப்ப திட்டுகிற இடத்துல கூட மேன்மை தாங்கிய நவாப் அப்படிங்கிறார். வெறுமனே நவாப் இந்த தேசத்தை நம்முடைய ஆளுகை கீழே இருந்த பகுதிகளெல்லாம் ஐரோப்பியர்களுக்கு, கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துட்டாரு, அதனால நம்மளாம் பின்னடைவை சந்திச்சிட்டோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவர் பேச வந்த இடத்துல கூட மேன்மை தாங்கிய நவாப்னு அவர் குறிப்பிடுறப்ப அந்த தனி மனிதன் அந்த ஜம்புத்தீவு பிரகடனத்துல எடுத்திருக்கக்கூடிய அவருடைய ஒரு ஒழுக்கம், அவருடைய ஒரு பண்பாடு, எதிரியையும் மதிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையுமே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, அடுத்த சொல்றாரு, 1000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மனுஷன் செத்துதான் போகணும். 1000 வருஷம் வாழ்ந்துட்டோம் அப்படின்ட்டு சாகாமலே இருக்க முடியாது. 1000 வருடம் கழித்து கூட ஒருவனுக்கு மரணம் நிச்சயம்னா அவன் செத்துதான் ஆகணும். அதனால நம்ம தினம் தினம் பயந்து பயந்து வாழ முடியாது. இங்க ஐரோப்பியர்கள் வந்த பின்பு, கிழக்கிந்திய கம்பெனி வந்த பின்பு மிக முக்கியமா என்ன வகையான மோசங்கள் ஏற்பட்டதுங்கிறத அவர் இன்னொரு இடத்துல அழகா சொல்றாரு. சோறு சாப்பிட்டு இருந்தவங்க நீங்க நீராகாரத்துக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறார். சோறு சாப்பிட்டு இருந்தோம் நேற்று வரைக்கும், நம்மளா நீங்க நீராகாரம் சாப்பிடுறோம்னா அதுக்கு காரணம் இங்க கிழக்கிந்திய கம்பெனியுடைய ராஜ்யம் தான். அது மட்டும் இல்ல, மக்களை மக்களா பார்க்க மாட்டாங்க, நாய்களா பாக்குறாங்கன்னு எழுதுறாரு. ஜம்புத்தீவு பிரகடனத்துல மருதுபாண்டிய சகோதரர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வார்த்தையில சொல்றாரு, மக்களை மக்களாக இவர்கள் பார்ப்பதில்லை, நாய்களை போல பார்க்கிறார்கள் அப்படின்னு ஆதங்கப்படுறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, மிக முக்கியமான அம்சம் இனிமேல் தான் வருது. நீங்க என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம், ராணுவத்துல இருக்கலாம், ஒரு வெள்ளைக்கார அதிகாரிக்கே கூட நீங்க ஒரு ஜபேதாரா சுபேதாரா அவருக்கு ஏவல் செய்யக்கூடியவரா இருக்கலாம், வேறு என்ன வகையான பணியும் செய்யலாம். ஆனால் நீங்கள் வழியிலே ஒரு ஐரோப்பியனை சந்திக்க நேர்ந்து விட்டார், வழியிலே ஒரு வெள்ளைக்காரனை சந்திக்க நேர்ந்துருச்சுன்னா, வழியில நமக்கு துரோகம் செய்த, நம்மை இன்னல் செய்த ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்காரனை சந்திக்க நேர்ந்து விட்டது என்று சொன்னால் அவனை கொன்னுருங்கன்னு அறைகோல் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய 1801ஆம் ஆண்டு நம்ம பேசுகிற இன்றைய காலத்துல 2024 நின்றுட்டு இருக்கோம். இன்றைக்கு எவ்வளவோ கருவிகள் இருக்கு, போர்க்கருவிகள் இருக்கு, நவீன விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு 2 நாடுகளுக்கு இடையில போர் அப்படிங்கிறதே வேறு வகையில மாறி இருக்கு. ஒரு மிகப்பெரிய இதெல்லாம் மாறி இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துக்கு மத்தியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். 1801 அவர் போருக்கு விடுத்த அந்த அழைகூவல் என்று சொல்வது, பாளையக்காரர்கள் எல்லாம் ஒன்றுபடுங்கிற, எல்லாரும் ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம் அப்படிங்கிற அந்த அழைகூவல். இது எல்லாத்துக்கும் மேல சொல்றாரு. இதையெல்லாம் மீறி நம்ம ஆட்கள்லயே சிலர் வெள்ளைக்காரனுக்கு உதவி பண்றீங்க, அதுவும் எனக்கு தெரியுது அப்படிங்கக்கூடிய ஆதங்கத்தையும் அவர் அதுல பதிவு செய்யறாரு. ஏன்னா அவர் பார்த்திருக்காரு, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டப்பன் வாய்த்ததை போல அவருடைய சமஸ்தானத்திலும் சிலர் முளைக்கத்தான் செஞ்சிருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்திருக்காரு. அப்படி பார்த்துட்டு தான் அவர் சொல்றாரு, இதையெல்லாம் மீறி எதிரிகளுக்கு யார் உதவுறாங்களோ அவங்களுக்கு ஒரு நாள் மோட்சம் கிடைக்காது அப்படின்னு இருக்காரு. அந்த வார்த்தை அவருடைய ஆன்மீக சிந்தனை. அவர் அதுக்கிடையில இவ்வளவு பெரிய நாட்டு விடுதலை, மண் விடுதலையும் பெண் விடுதலையும் ஒரு நேர்கோட்டில் இணைத்தவர் நம்முடைய பாரதியார், அந்த நெல்லை மண்ணுக்கு சொந்தக்காரர். அவரை போல இவருக்குள்ள இருந்த அந்த ஆன்மீக உணர்வு மக்களை ஆன்மீக ரீதியாகவும் ஒன்று திரட்டுறார். இதை மீறி யாராவது உதவுனீங்கன்னா மோட்சம் கிடைக்காது அப்படிங்கிறார். சரி, இந்த நோட்டீஸை கிழிச்சிட்டு போயிருச்சுன்னா, நோட்டீஸ் ஒட்டியிருக்காரு, அதை ஒட்டியிருக்கிறது மருது பாண்டிய மன்னர் ஒட்டியிருக்காரு. அவர் என்னவோ ஒட்டியிருக்காரு, விளையாட்டு போக்குல எவனோ ஒருத்தர் கிழிச்சிட்டு போயிட்டான், நம்ம இந்தியர்களே கிழிச்சுட்டா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்களே கிழிச்சுட்டான்னா அவர் அதையும் சொல்றாரு அந்த கடிதத்துல. இதையெல்லாம் மீறி இந்த கடிதத்தை யாரு கிழிக்கிறாங்களோ, யாராவது கிழிச்சு போட்டாங்கன்னா அவர்கள் பஞ்சமகா பாவம் செய்தவர்கள் என்று அர்த்தம் அப்படிங்கிறார். அப்ப ஜம்புத்தீவு பிரகடனத்துல ஓப்பனா விட்டுறாரு, இவன் நான் யாரு அப்படின்னு சொன்னா பேரரசர்களுக்கெல்லாம் பணியாளன் அப்படின்னு முடிச்சுக்கிறார். தன்னை ரொம்ப குறுக்கிக்கிறார், தன்னோட கிரேட. நான் பேரரசர்களுக்கான பணியாளன் அப்படிங்கிறார். ஐரோப்பியர்களுடைய வாழ்நாள் எதிரி அப்படின்னு அந்த நோட்டீஸ்ல விட்டுறாரு. அப்ப அந்த ஜம்புத்தீவு பிரகடனம் என்று சொல்வது நம்முடைய இந்திய அரசியல் வரலாற்றுல, இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றுல ஒரு திருப்புமுனை தருணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. காரணம், ஏன் இந்த திருப்புமுனை தருணம் சொல்றோம்னா, நமக்கு முன்பு பேசிய ஆதிமூலம் சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல 1857
முதல் அந்த விடுதலை போராட்டம் நடந்தது அப்படின்னு நம்ம சிப்பாய் கழகத்தை படிச்ச அந்த வரலாற்றையே கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு தமிழன் எதிர்த்திருக்கிறான், ஒரு தமிழ் மன்னன் எதிர்த்திருக்கிறான். தமிழ் நிலப்பரப்புல அது எங்க ஒட்டுனான், அது ரொம்ப முக்கியமானது இல்ல. நோட்டீஸை ஒட்டுறதுன்னா எங்க, நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலியில நெல்லை அரசு அந்த பொறியியல் கல்லூரி வளாகத்துக்கிட்ட வரும்போதே அங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தாண்டி அந்த பாலத்துக்கிட்ட வரும்போதே 2 பக்கமும் நோட்டீஸா ஒட்டியிருப்பாங்க. அரசியல் கட்சியினர் போஸ்டரா இருக்கலாம், சினிமா போஸ்டரா இருக்கலாம், அது லியோ பட போஸ்டரா இருக்கலாம், அடுத்து வரக்கூடிய கோஸ்ட் பட போஸ்டரா இருக்கலாம், விஜயோட அஜித்தோட ஏதோ ஒரு பட போஸ்டர் இருக்கலாம். அப்படி போஸ்டர் ஒட்டுறது இல்லை, அவங்க ஒட்டுறது. அதற்குள்ளும் ஒரு குறியீடு இருந்துச்சு. எங்க ஒட்டினாங்க தெரியுமா? திருச்சியினுடைய மலைக்கோட்டை அங்க ஒட்டியிருந்தாங்க ஒண்ணு. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல ஒட்டியிருந்தான். அன்னைக்கு என்னைக்கு எப்படி மக்களை திரட்ட முடியும்? அன்னைக்கு இருந்த விடுதலை போராட்ட காலகட்டத்துல நம்ம இன்னொரு வரலாற்றோட புனையணும், இன்னொரு வரலாற்றோட பொருத்தணும். நம்ம இன்னைக்கு பாக்குறோம் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் இவ்வளவு எழுச்சியோட போகுது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த விநாயகர் ஊர்வலங்கள்ல அன்றைக்கு வித்திட்ட பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா, நாட்டு விடுதலை பத்தி கூடி பேசுறதுக்கான ஒரு இடம் வேணும். அந்த இடமா அதை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போலதான் எல்லாரும் எங்க வருவாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. கோயிலுக்கு வருவாங்க, வேற எங்கேயுமே வர முடியாதவங்க கோயிலுக்குள்ள வருவாங்க. அவ கோயிலுக்கு வருகிறதா இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு சினிமா தியேட்டர் இல்ல, இன்றைக்கு போல அன்றைக்கு பார்க்குகள் இல்ல, நவீனமான இடங்கள் இல்ல, எல்லாரும் எல்லா இடத்துக்கும் வர முடியக்கூடிய பொருளாதார சூழல் அன்னைக்கு இல்ல. ஆனால் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலய வளாகத்துக்கு வருவாங்க, ஆலய சுற்றுச்சுவருக்குள்ள நிற்பாங்கிறதனுடைய நம்பிக்கையில ஸ்ரீரங்கம் கோயில் வாசல்ல அப்படி ஒரு போஸ்டரை ஒட்டுறார். அந்த பதாகை அதை ஒட்டுறார். ஒட்டி எழுதியிருக்காரு, நான் ஒரு கடை பேரரசர்களின் ஊழியர்னு தன்னை சுருக்கிக்கிறேன். அப்ப எப்படிப்பட்ட ஒரு விடுதலை தீய நம்முடைய தென் தமிழகத்துல இருந்து பரப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்ததும் நெகிழ்ச்சி அளித்ததும் ஒரு விஷயம் இருக்கு. பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றுக்கும் வேந்தர் அப்படின்னு நம்ம கவர்னர் அவர்களை குறிப்பிடுறோம். அவர்கள் இதுல ஒரு முயற்சி எடுத்து இந்த தமிழ் மரபினுடைய நீட்சி அடுத்த தலைமுறையினருக்கு தெரியணும். இந்த விடுதலை போராட்டத்துல தமிழர்களின் பங்களிப்பு கடைக்கோடி கிராமங்கள் வரை போய் சேரணும்னு சொல்லி அவருக்கு இதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு. கடந்த 2 ஆண்டுகளாவே இது போன்றியான வகுப்புகள் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். என்கிற முறையில ஜம்புத்தீவு பிரகடனம் என்று சொல்வது நம்ம அதை இன்னொரு சில கோணங்கள்ல நான் சொல்லலாம் நினைக்கிறேன், நேரம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஜம்புத்தீவு பிரகடனத்தை பொறுத்தவரை நம்ம மிக முக்கியமான இன்னும் 1-2 கோணங்கள் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நம்ம சொல்ல போனா, நம்முடைய நெல்லை சீமையை மையப்படுத்தி நான் சொல்றேன். 2 நிமிடங்கள் மட்டும் உதாரணத்துக்குள்ள போயிட்டு இதுக்குள்ள தகவலுக்குள்ள போயிடுறேன். வாஞ்சிநாதன், நம்ம இன்னைக்கும் ரயில்வே ஸ்டேஷன்ல போகிறப்ப வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு கடந்து போறோம். வெள்ளைக்கார கலெக்டர் ஆஸ்துரையை சுட்டுக் கொன்ற ஒரு இளைஞர். இன்னொரு பக்கம் பாரதியார், அன்றைய காலகட்டத்துல மக்கள் ஜாதிய ரீதியாக பிளவுபட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாப்பா பாட்டு பாடினவர். அவர் நாட்டு விடுதலைக்காக ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தார். என்ன தெரியுமா? மண் விடுதலையும் பெண் விடுதலையும் ஒரு நேர்கோட்டில் இணைச்சார். எப்படி அன்றைக்கு மக்களை சுதந்திர போராட்ட உணர்வுல தூண்ட முடியும்னா, இதுக்குள்ள ஒரு ஆன்மீக நெறி வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாஞ்சாலி சபதம் எழுதுறார். அந்த பாஞ்சாலி சபதத்துல கரிகரி கரி என்றால் கரியனுக்கு அருள் புரிந்தே அன்று கயத்திடை முதலையின் உயிர் முடித்தாய், தொண்டர்கள் கண்ணீர்களை துடைத்திடுவாய், தக்கவை தம்மை காப்பாய்னு ஒரு பக்கம் ஆன்மீக பாட்டு வைக்கிறாரு. இன்னொரு இடத்துல அது அப்படியே மண் விடுதலைக்கும் பெண் விடுதலைக்கும் பொறுத்துறார். அப்படி பாரதியார் அங்க செய்தது. தூத்துக்குடியில வ.உ. சிதம்பரனார் வெள்ளையனை எதிர்த்து ஒரு சட்டை கூட வாங்க முடியாது அப்படிங்கக்கூடிய காலகட்டத்தில் சுதேசி கப்பல் விட்டு காட்டினார். இவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் பூலித்தேவன், நெற்கட்டான் சேவல் என்று சொல்லக்கூடிய ஒரு படி நெல்ல கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வெள்ளையனுக்கு எதிராக முதல் குரல் ஒலித்த தென்னிந்தியாவினுடைய முதல் கிளர்ச்சியாளர்னா பூலித்தேவன் அவர்களை நம்ம நினைவு கொள்ளலாம். இப்படி எத்தனையோ பேர் நம்முடைய தென் மாவட்டங்கள் கொடுத்திருந்தாலும் கூட 1801 வெள்ளையனை எதிர்த்து அன்றைக்கு இருக்கக்கூடிய இன்னைக்கெல்லாம் நான் யாரையா திட்டணும், ஒருத்தர் எனக்கு பிடிக்காது அப்படின்னா உடனே ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அடுத்த வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ், இவர் எனக்கு பிடிக்காத காரணம் இது, ஸ்டேட்டஸ் 200 பேர் பார்த்துருவோம். ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் 5000 பேர் பார்த்துருவோம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் ஒரு 8000 பேர் பார்த்துருவான். ட்விட்டர்ல ஒரு ட்விட்டு ஒரு 2000 பேர் பார்த்துருவான். அவ்வளவுதான், ஒரு 15000 பேர்ட்ட போய் சேர்ந்துடலாம். ஆனா அன்றைக்கு 1801 மக்கள்லாம் ஒன்றுபடுங்க, நம்ம வெள்ளையனை எதிர்ப்போம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 1801 அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கு. அதே ஆண்டுல இருவரும் கொல்லவும் பட்டார்கள். அப்ப எந்த அளவுக்கு வெள்ளையர்களை எதிர்த்து அந்த போராட்ட களத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போறோம். எப்ப ஒரு போராட்டம் வெற்றி அடையும், எப்ப நம்ம ஒரு விஷயம் கோரிக்கை வெற்றி அடையும். எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, நீ ஊடகத்துறை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு வெளியே வர, எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. நம்ம அந்த ஊர்ல ஒரு பிரச்சனை, 10 பேர் சேர்ந்து டெய்லி பேசிக்கிட்டே இருக்காங்க, அந்த ஊர்ல டீ கடையில உட்காந்து பேசுறாங்கன்னா
அந்த பிரச்சனை பொதுவெளிக்கே வராது. அது ஏதோ ஒரு கிராமமா இருக்கலாம், உங்க திருநெல்வேலியில ஏதோ ஒரு குக்கிராமமா இருக்கலாம், அந்த ஊர்ல ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில 10 பேர் இருந்து பேசுறாங்க, டெய்லி 10 பேர் பேசிட்டு எதுலையுமே வரமாட்டேது, பேப்பர்லயும் வரல, டிவிலயும் வரலன்னு சொன்னா வராது. ஒரு நாள் திங்கக்கிழமை கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு மனு நீதி நாள்ல ஒரு மனு கொடுத்தாங்கன்னா தான் 4 பேருக்கு தெரியும் இந்த பிரச்சனை இருக்கு. அது மாதிரியான தகவல் தொழில்நுட்பங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்துல வெகு மக்களை திரட்டுவதற்காக அந்த சிந்தனையை பாருங்க. ஒரு பக்கம் திருச்சி மலைக்கோட்டையில போய் அதை ஒட்டுறாங்க, சிவகங்கை எங்க இருக்கு, திருச்சி மலைக்கோட்டை எங்க இருக்கு, அந்த இடைவெளி. அடுத்த ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரெங்கநாதர் கோயில் வாசல்ல ஒட்டுறாங்க. இதை கிழிச்சவன் பஞ்சமகா பாவம் செஞ்சவங்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்காக ஒரு நாட்டு விடுதலைக்காக ஒரு ராஜ்யம் கிடைக்குது, அந்த ராஜ்யத்தை அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தா நல்ல ஒரு சுகபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். அது இல்லை அவர்களுடைய நோக்கம். வெள்ளையர்களை இந்த மண்ணில் இருந்து ஒருபடி நிலம் கூட அவர்களுக்கு கொடுக்க கூடாது, நம்முடைய மண்ணில் இருந்து அவர்களுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட அரிசியை கூட நெல்லை கூட நம்ம வரியா கொடுக்க கூடாதுங்கக்கூடிய அந்த கொள்கையில தான் அவர்கள் இப்பொழுதும் நினைவு கூறப்படுகிறார். அதனாலதான் வெளி மாநிலத்தில் இருந்து நம் மாநிலத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுநருக்கு அது ஈர்த்திருக்கு. அது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனாலதான் அவர் இப்படியான நிகழ்ச்சிகளை முன்னெடுக்க சொல்லியிருக்கிறார். அடுத்தடுத்த தலைமுறையிடம் இது போன்ற வரலாறுகள், நம்முடைய தமிழ் நிலப்பரப்பில் நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியங்கள். நான் அந்த பத்திரிகை துறை இருக்கிறதுனால ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், அன்றைய காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. நான் சொன்னது 1801. இப்ப நம்ம பேசுறதெல்லாம் 1801வது வருஷத்துல ஜம்புத்தீவு பிரகடனம் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கூட நம்ம பின்னோக்கி போக வேண்டாம். பாரதியாருடைய காலங்கிறது நம்மளோட ஒரு 100 ஆண்டுகள் முன்னோக்கின காலம்னு வச்சுக்கலாம். அந்த பாரதியார் காலத்திலேயே அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார், சொந்தமா நடத்தினார். அந்த பத்திரிகையினுடைய பெயர் இந்தியா. அவர் வேலை செய்த பத்திரிகையினுடைய பெயர் சுதேசமித்திரன். அந்த பத்திரிகையில இருக்கும்போது நம்ம சொல்றது 1801 அவருக்கு ஜம்புத்தீவு பிரகடனத்தை எழுதி ஒட்டிட்டாங்க மருது சகோதரர்கள். ஆனா 1900களுடைய பிற்பகுதியில பாரதியார் சாமானியவர் கிடையாது. ஏன் சொல்றான்? நாடு விடுதலையே அடையல, அவர் விடுதலை அடைய முன்னாடி இறந்து போயிட்டார். ஆனா பின்பும் கூட ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு பாடினவர் பாரதியார். அந்த பாரதியார் என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, அன்னைக்கு விடுதலைன்னு எழுதுனா வெள்ளைக்காரன் முடிச்சு ஜெயில போட்டுருவோம். நீங்க இப்ப இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா மருது சகோதரர்கள் கதையோட ஒப்பிட்டு பார்க்கணும். விடுதலைன்னு எழுதுனா வெள்ளைக்காரன் முடிச்சு உள்ள போட்டுருவான். வெள்ளைக்காரன் வந்து பிராக்டிஸ், எதுவா இருந்தாலும் பிராக்டிஸ் தான், நல்லா படிச்சுட்டான். அவனுக்கு என்ன தெரியும்னா வி டு த லை அப்படின்னு எழுதுனா விடுதலைன்னு எழுதிருக்குன்னு படிச்சிருவான். மொத்த நியூஸ் பேப்பரையும் நீங்க அன்னைக்கு தினமணியும் சுதேசமித்திரன் தான் இந்த காலம். தினமணி பேப்பரை கையில கொடுத்துட்டா அவனுக்கு தினமணின்னு எழுதியிருக்க படிக்க தெரியாது. உள்ள 4 பேர் விபத்து, சாலை, ரோடு எது எழுதினாலும் படிக்க தெரியாது, சுதந்திரம்னாலும் படிக்க தெரியாது. அவனுக்கு படிக்க தெரிந்த ஒரே வார்த்தை விடுதலை, வி டு த லை அப்படின்னு படிச்சிருப்பான். அந்த வார்த்தையை எழுதுனா வெள்ளைக்காரன் அரெஸ்ட் பண்ணிடுவான். அதனால பாரதியாரே சுதேசமித்திரன்ல எப்படி எழுதுவார்னா தலைவிடுன்னு எழுதுவார். தலைவிடுன்னு எழுதிட்டு அதே நியூஸ் பேப்பர்ல இன்னொரு பக்கத்துல ஒரு பாக்ஸ் போடுவார், தலைவிடுன்னு இதுல எழுதியிருப்பேன், அதுல பகுதியையும் விகுதியையும், பகுதினா முதல்ல இருக்கிறது, விகுதினா பின்னாடி இருக்கிறது, பகுதியையும் விகுதியையும் மாத்தி படிச்சு பொருள் உணர்ந்துக்கங்க அப்படின்னு பாரதியார் எழுதியிருப்பார். அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா ஃப்ரெண்ட்ல போய் பார்த்தானா அது விடுதலை செய்தி இருக்கும். அப்ப விடுதலைன்னு எழுதுனா வெள்ளைக்காரன் முடிச்சு உள்ள போட்டுறது பாரதியார் காலத்திலே இருந்துச்சு. ஆனா அந்த காலகட்டத்திலேயே வெள்ளைக்காரன் முடிச்சு உள்ள போடக்கூடிய காலகட்டத்துல 1801வது வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சுதந்திர வேள்விக்கு, ஒரு சுடருக்கு, ஒரு தியாகத்துக்கு வழிவகுத்திருக்காங்கன்னா உண்மையிலே நாமெல்லாம் அந்த மருது சகோதரர்களுடைய தியாகத்தை, வீரத்தை 1801ஆம் ஆண்டினுடைய ஜூன் 16, கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நம்ம இன்னைக்கு கடந்துக்கோம் நினைக்கிறேன். அந்த ஜூன் 16ல அந்த கடிதத்தை கண்டெடுக்கிறாங்க. அந்த கடிதம் அன்னைக்குதான் வெள்ளைக்காரன் கண்ணில் படுது. அவங்க எழுதுனது ஜூன் 16 அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வெள்ளைக்காரன் அந்த கடிதத்தை பார்த்த தேதி தான் பதிவு செஞ்சிருக்கான், 1801 ஜூன் 16 அப்படிங்கிறத. இன்னைக்கும் அது வந்து பல ஆவண குறிப்புகள் இருக்கு. ஈவன் வந்து திருவிதாங்கூர் மேனுவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டரி வந்து திருவனந்தபுரத்துல மெயின்டைன் செய்யப்படுது. அங்கே கூட பாத்தீங்கன்னா இந்த பதிவுகள் எல்லாம் இப்படி எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சோ நம்ம நாட்டினுடைய விடுதலையினுடைய மேன்மையை அடுத்த தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நல்ல நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகிறது. நான் வழக்கமா ரொம்ப ஜோக்காவும் பேசுவேன், பட் இது ஆடியன்ஸ் கீழே இருக்கும்போது நிறைய ஜோக்கா பேச முடியும். இது உங்க ரியாக்ஷன் எனக்கு தெரியாதுங்கிறதுனால நான் சீரியஸாவே பேசிட்டு இருக்கேன். இதுதான் நான் உடனே சொல்லிக்கிறேன். கடைசியா ஒரு காலேஜுக்கு பேச போயிருந்தேன். அது கூட சுதந்திர தினம், குடியரசு தினம் சார்ந்து ஒரு நாட்டுப்பற்றா ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ நாட்டுப்பற்று சார்ந்துதான் பேச போயிருந்தேன். மகாத்மா காந்தியடிகள் பத்தி நிறைய பேசினேங்க. முன்வரிசையில ஒரு தம்பி உட்கார்ந்துருந்தான். அவன் திடீர்னு எந்திரிச்சான், சார் நான் கூட காந்தியடிகள் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன் சார், ஆனா எங்க அப்பா தான் தடையா இருக்காரு அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. காந்தி மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறேன்னா நல்ல விஷயம்டா, நல்ல சிந்தனை.
அதுக்கு ஏன் அவங்க அப்பா தடை செய்யறாருன்னு. இல்ல சார் அவர் சரிபட்டு வர மாட்டாரு சார், அவர் எப்பவுமே இப்படிதான் சார் அப்படின்னு ரொம்பவே புலம்புனா வேதனைப்பட்டான். நானும் கூப்பிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு, அப்படி என்னடா நீ காந்தி மாதிரி வாழ ஏன்டா அவங்க அப்பா அவளை தடை செய்யறாரு அப்படின்னு. தலையை சொல்லிட்டே நம்மான்னு சொல்றாங்க, காந்திக்கு 13 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு சார், எனக்கு 18 தாண்டி போயிட்டு இருக்கு, மனுஷன் இன்னுமே கண்டுக்க மாட்டாரு அப்படின்னா. இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறையினர், இளைஞர்கள், மாணவர்கள் நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய மாண்பை, நம்முடைய தேசத்தை புரிந்து கொள்கிற தன்மையில அடிப்படையில் நிறைய மாற்றங்கள் தேவைப்படுகிறது. தேசப்பற்றோடு வளரக்கூடிய ஒரு வளர்கிற பருவத்தில் வளரக்கூடிய ஒரு குழந்தைகள் தான் குடும்ப பற்றா முதல்ல வளருவாங்க. தேசத்தை நேசிக்கக்கூடிய மாண்பு, தேசத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கல்ச்சர் நமக்குள்ள வரும் பொழுதுதான் நம்ம குடும்பத்தை நேசிக்கக்கூடிய கல்ச்சரும் முதல்ல வரும். சோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இன்னும் நிறைய நேரம் பேசலாம். பட் அது எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 88 அதர்ஸ் அப்படிங்கிறது கடைசியா அப்படியே இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. சில மீட்டிங்லாம் இந்த ஜூம் மீட்டு இந்த மாதிரியான மீட்டு பேசுறப்ப, கூகுள் மீட்லாம் பேசுறப்ப நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அவன் லெப்ட் லெப்ட் லெப்ட்னு பார்லிமெண்ட்ல ஏதோ எதிர்கட்சி எம்பிக்கள் வெளியேற மாதிரி, சட்டமன்றத்துல எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் வெளியேற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே வெளியேறுவாங்க. பட் அப்படி எதுவுமே இல்லாம கூடிக்கிட்டே தான் இருக்கு. இப்ப 88 பார்த்தா இப்ப 89 ஆயிருக்கீங்க. அது கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்குது. உண்மையிலே இந்த பொறியியல் கல்லூரியில் இலக்கியம் ஆரோக்கியமாக இருக்கிறது. நீங்கள் பொறியியல் படிப்பை படித்திருந்தாலும் கூட இலக்கியத்திலும் உங்களுடைய ஆர்வம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் பல நல்ல வேலைகளுக்கு அடுத்தடுத்து போவது, பொறியியல் துறை சார்ந்து மேற்படிப்புக்கு போகின்ற பொழுதும் சரி, வாசிப்பை நேசியுங்கள். ஏதாவது ஒரு புத்தகம் படிங்க, உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்துக்கங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஜம்புத்தீவு பிரகடனம் பத்தி நம்ம பேசியிருக்கனால மருது சகோதரர்களுடைய வாழ்க்கைய சும்மா படிக்காத உங்களுடைய பகுதி சார்ந்த நாட்டு விடுதலை வீரர்கள் இருப்பாங்க. இப்ப திருநெல்வேலினா திருநெல்வேலிக்காரங்களுக்கு பாரதியார் படிங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் படிங்க, பாரதியார் மாதிரி அதே மாதிரி வஉசி படிங்க, பூலித்தேவனுடைய வரலாறு இருக்கலாம். இப்ப கன்னியாகுமரியில இருந்து சில மாணவர்கள் இருக்கீங்கன்னா, ஆங்கிலேயனை எதிர்த்து முதல்ல ஜெய்ஹிந்த் அப்படின்னு கோஷம் எழுப்பினவர் செண்பகராமன். அவரு குமரி மாவட்டம் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை சேர்ந்தவர். இப்படி நிறைய வரலாறுகள் கொட்டி கிடக்கிறது. நம்முடைய தேசப்பற்று நிறைந்த சிந்தனைகளை அடுத்த தலைமுறையிடம் விதைக்க வேண்டும் என்கிற இந்த அருமுயற்சி மென்மேலும் வளரட்டும். இவ்வளவு நேரம் என் பேச்சை பொறுமையாக கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், நேரடியா நம்ம பேசுறத விட கூகுள் மீட்ல பேசுறப்ப இதுக்கு மேலேயே நான் நாட்டு விடுதலை, நாட்டுப்பற்றுன்னு பேசிட்டு இருந்தேன்னா ரொம்ப மாணவர்களா இருக்கிறதுனால ரொம்ப டென்ஷனா இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். அப்படிங்கக்கூடிய தகவலோட இவ்வளவு நேரம் என் பேச்சை பொறுமையாக கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் உடல் முழுவதும் ஒழுங்காக இயங்க வேண்டும், உறுப்புகள் அதன் பணியை செய்ய வேண்டும், இடர்பாடு ஏதேனும் இது வராமல் இவை அனைத்தும் ஒழுங்காக இயங்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த இனிய நிகழ்வுக்கு என்னை அழைத்த மரியாதைக்குரிய திரு ஆதிமூலம் சார் அவர்களுக்கும், அதே போன்று இங்கே நிகழ்வில் பங்கெடுத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் அவர்கள் மேடம் அவர்களுக்கும், அவர்களும் எங்களுடைய குமரி மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆட்சியராக இருந்தவர். அவங்க டிஆர்ஓவாக இருக்கும் பொழுதே பல நல்ல பணிகளை குமரி மாவட்டத்திற்கு செய்தவர்கள், ஏராளமான திட்டங்களை செய்தவர்கள். அவருடைய சகோதரி என்று தெரிந்த பின்பு ரொம்பவும் கூடுதலாக மகிழ்ச்சி அளித்தது. ஆதிமூலம் சார் போக மேலும் 3-4 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை அங்கங்கே கைதட்டுகளை ஆத்தினா நிறைய விட்டுட்டு இருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் எங்களுடைய ஒரு முடிச்சுட்டே நினைச்சு விடுறீங்களான்னு தெரியல, பேச கேட்டுதான் விடுறீங்க நம்புறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். Thank you, sir, for your informative and wonderful words and make us know the history. Thank you, sir. நன்றி நன்றி. Challenging our knowledge is the best thing. One minute இந்த போரல் சார் உண்மையிலே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. we are very happy, we are so blessed. நாங்க ஒரு நாள் உங்களை டைரக்டா இங்க கூப்பிட்டு எங்க இலக்கிய மன்றம் சார்பா ஒரு நாள் உங்களை பேச வைக்கிறோம். அந்த கருத்து தெரிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது ரொம்ப கண்டென்ட்ஃபுல்லா இருந்தது. நிறைய கண்டென்ட் சொன்னீங்க. we are very happy. thank you very much sir. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி 100 ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்கிறாங்க சார். இன்னும் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியல பிகாஸ் கூகுள் மீட்டோட அந்த லிமிட் இருக்கிறவனால. பட் we try to make this as a video. அத வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட யூடியூப் சேனல்ல உள்ள நாங்க இத லைவ் இது ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவோம். சேனல்ல போட்டு விட்டுருவோம். சரிங்க சார். இல்ல யாருமே லெஃப்ட் ஆகல, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அது சொல்ல கூகுள் மீட் பேசுவோம், ஜாயின் பண்ணவரே ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. டெபோரா நீங்க கண்டினியூ பண்ணலாம். Thank you, sir. Challenging our knowledge is the best thing. There is a quiz after the proposal of vote of thanks. Everyone should participate in quiz. Only then you will get the digital certificate for this webinar. Now I request Mr. P.M. Kannan, coordinator of this event, Faculty, Department of Science and Humanities, to propose a vote of thanks.
1 minute. Before that, condenser 1 minute. Before that, if any suggestions or comment or any clarification from the students, you can unmute and you can ask. Or any feedback. Students side இருந்து எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்களே பேசுறோம், நீங்க பேசினா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். And from each class, maybe from geoinformatics and also from computer science, ECE, mechanical, over class ல இருந்து 1 or 2%, if you give a feedback, ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தமிழ்ல இங்கிலீஷ்ல பேசலாம். உங்களோட இது இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். என்ன சொன்னீங்க? இல்ல பசங்க ஃபீட்பேக் சார் கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்க. ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏதாவது ஃபீட்பேக் பேசணும்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி கொடுக்கலாம். ஒரு 2 minutes. நன்றி. மாணவர்கள் தமிழ்லயும் கேட்கலாம், இங்கிலீஷ்லயும் கேட்கலாம். வெல்கம். ஒரு அருமையான ஒரு ஏதேனும் இதை குறித்து தங்களுடைய ஐயப்பாடுகள் ஏதேனும் இருக்கு கேள்வி கேட்பார். கேள்வியா இல்லாட்டாலும் நீங்க என்ன நினைச்சீங்க, உங்களுக்கு இது எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். சிறப்புரையாளர்களிடம் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். ஐயா, ஒரே ஒரு சந்தேகம். இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் நடத்தப்பட்ட போது 1801 இந்த அதற்கு செப்டம்பர் 25 அவர் தூக்கிலிடப்படுகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவங்க காட்டிலே மறைந்தார்கள் என்று சொல்கிறார். அந்த பகுதி தற்போது எந்த ஊரில் இருக்கிறது? அது சம்பந்தமாக ஏதாவது வரலாற்று ஆய்வு? அதாவது அவங்க காட்டுக்குள்ள போன பல்வேறு பகுதிகள் இருக்கு. ஒரு காடு அப்படிங்கிறதா கிடையாது. அவங்க வந்து பல்வேறு பகுதிகளில் போயிருக்காங்க. அதுல ஒண்ணு வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுதான் அந்த கீழூர் அப்படின்னு இருக்கக்கூடிய கிராமமா இன்னைக்கும் இருக்கு. அங்க வந்து சில நிலபுலன்களில் உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பாட்டிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டியினுடைய பேர் தாயம்மா. அவங்களோட வாரிசுகள் இன்னைக்கும் அந்த பகுதியில பெரிய நில சுமந்தார்களா இருக்காங்க. அதனால வந்து அவங்க காட்டுக்குள்ள தஞ்சம் போது ஒரு காடு அப்படிங்கிறதா கிடையாது. அந்த மாவட்டத்துல அந்த சரௌண்டிங்ல ஒரு 100 கிலோமீட்டர். வீரப்பன் வந்து இப்ப சமகாலத்துல ஒரு காட்டுக்குள்ள நுழைகிறாருன்னா குறிப்பிட்டு இந்த கிராமம் அல்லது இந்த காடுன்னு ஐடென்டிஃபை நம்ம பண்ணிட முடியாது. அவங்க அந்த சரௌண்டிங்ல அப்படி இருக்கிற மாதிரி இவங்க இடம்பெயர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இருக்கும்போது வீரபாண்டிய கட்டபொம்மனை எப்படி எட்டப்பனே போட்டு கொடுத்த மாதிரி இவங்களுக்கும் நிறைய எதிரிகள் உருவாகுறாங்க. உள்ளுக்குள்ளேயே பல பேர் போட்டு கொடுக்குறாங்க. பணம் அதுக்கு பதிலாக கொடுக்கப்படுது. இன்னும் சொல்ல போனா மருது சகோதரர்கள்ல பெரிய மருது வந்து ரொம்ப வீரம் நிறைந்தவர். அன்றைய காலத்துல ஒரு காயின், அவங்களோட காலத்துல ஒரு காயின் புழக்கத்துல இருந்துச்சு, காசு. அந்த காசை அவர் வந்து வெறுமனை தன்னோட கையால வளைச்சிருவார். அவ்வளவு ஆற்றல் உள்ளவர். அதனால வெள்ளைக்காரங்க இவங்களை கொல்றது மட்டும்தான் நம்ம ராஜ்யத்தை நிறுவுவதற்கான வழிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்தாங்க. அதனால அவர்கள் இடம்பெயர்ந்துகிட்டே இருந்தாங்க. அது ஃபுல்லாமே அந்த அன்றைக்கு இருந்த சிவகங்கை சீமைங்கிறது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை 3ஐயும் உள்ளடக்கின பகுதி. அதனால அந்த 3க்கும் உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களுக்குள்ள அவங்க போயிருந்தாங்க. நன்றி. கண்ணன் சார், நீங்க வேற யாராவது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஒரு அருமையான நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய பொறியியல் கல்லூரியினுடைய அறிவியல் மற்றும் மனிதவியல் துறையினுடைய தமிழ் இலக்கிய மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து எங்களுடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய முனைவர் ஜெயந்தி அம்மா அவர்களே இந்த நேரத்திலே நாம் நினைவு பெற வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால், அம்மையார் அவர்களுடைய பின்புலம் என்று சொல்லுகின்ற போது ஒரு வரலாற்று பேராசிரியருடைய முதலாக இருந்து இந்த கல்லூரியிலே, பொறியியல் கல்லூரியிலே முதலில் தமிழ் துறை வந்தபோது அவர் ஒரு பல்துறை வெட்டாராக ஆங்கிலத்துறை பேராசிரியர் இருந்த போதும் தமிழ் துறையிலே மாணவர்களுக்கு கல்வி பயிற்று அந்த மாணவர்களை உருவாக்கியவர்கள். அந்த வகையிலும் சொன்னது போல மாவட்ட ஆட்சித்தலைவராக அவருடைய சகோதரி அவர்கள் இருந்து தற்போது பதிப்பு துறையிலே முத்திரை வைத்துள்ளார்கள். அந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறந்த ஒரு அழைப்பாளரை, சிறப்பான ஒரு அழைப்பாளரை கொண்டு வரும் நோக்கமாக
அண்ணா பல்கலைக்கழகத்திலே இந்த அழைப்பு வந்தபோது மதிப்பிற்குரிய எங்களுடைய துறை தலைவர்கள் என்னிடம் அலைபேசியில் பேசி, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி காணொலி, அதாவது வலையரங்கம் என்று அருமையான ஒரு தமிழ் பெயரை வைத்து இந்த வலையரங்கத்தின் வாயிலாக சிறப்பாக செய்ய வேண்டும். எனவே அதற்குரிய கால சூழல் 16ஆம் தேதி என்றாலும் கூட நாம் 19ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். அதற்குரிய சிறப்பு அழைப்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்ல போது அவருடைய பெயரை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது அவர் அறிமுகப்படுத்திய போதுதான் அவர் நம்முடைய சட்டக்கல்லூரியிலே 2005 படித்திருக்கிறார். அதே காலகட்டத்தில் நான் மதுரை சட்டக்கல்லூரியிலே 2000 2003 வரை அங்கே பயின்ற போது இங்க பல நிகழ்ச்சிகளுக்கு நான் வந்துள்ளேன். அந்த வகையிலே எனக்கு அவரை அன்றைய காலகட்டத்தில் இவரை சந்தித்த ஞாபகம் இல்லை என்று சொல்ல இப்பொழுது பார்க்கின்ற போது அதை என்னை பெருமையாக இருக்கிறது. ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ப போது பெரிய ஒரு இது, அதாவது சொல்லுவாங்க, சாந்தம் உள்ளவர்களிடம் சத்தியம் ஒட்டிக்கொள்ளும், அடக்கம் உள்ளவர்களிடம் அறிவு ஒட்டிக்கொள்ளும், பொறுமை உள்ளவர்களிடம் புகழ் ஒட்டிக்கொள்ளும், இம்மூன்றும் உள்ளவர்களிடம் தலைமை பண்பு ஒட்டிக்கொள்ளும் என்பது போல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பண்பு உடையவர். அந்த அவருடைய பேச்சாற்றலை பார்க்கின்ற போது சிறு வயதிலே பல போட்டிகளில் அவர் பங்கு பெற்று பல மேடை ஏறி இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தங்குதடையின்றி ஒரு அது எங்க என்று சொன்னா ஒரு ஆங்கிலத்திலே ஸ்பான்டேனியஸ் என்று சொல்வது போல எப்படி அதை ஒரு கோர்வையாக இத்தனை மாணவர்கள் பாருங்க, 92 மாணவர்கள் அப்படியே அந்த வரிசையிலே ஒருத்தர் கூட அதுல விட்டாகாம அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய வித்தகர் என்றுதான் அவரை பல்துறை வித்தகர் என்று சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு மூத்த பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் என் சுவாமிநாதன் அவர்களுக்கு அனைவரின் சார்பில் நாம் இந்த நேரத்தை கரகோஷம் எழுப்பி அவர்களுக்கு நன்றியை நாம் பல்கலைக்கழகத்தின் சார்பில் அனைவருமே சொல்லுங்கள். ஏனென்று சொன்னால் இன்றைய தலைமுறைகளுக்கு இன்றைய ஜம்புத்தீவு பிரகடனத்தை பற்றி இவ்வளவு எளிமையாக எங்கள் துறை தலைவர் அவர்கள் சொன்னது போல நிச்சயமாக ஐயா அவர்கள் நீங்கள் எங்களுடைய முதலமைச்சரே ஒரு அடுத்த அகாடமியிலே நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு சிறந்த ஒரு முறை ஆற்ற வேண்டும் என்பதை எங்களுடைய இந்த நேரத்தை உங்களை வேண்டுகோளாக வைத்துக் கொண்டு உங்களுடைய முதற்கண்ணாகவே உங்களுடைய அனைவரின் சார்பிலும் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் எங்கள் தமிழ் இலக்கிய மன்றம் மற்றும் எங்கள் துறை தலைவர் அனைவரும் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நிகழ வேண்டும் என்பதற்காக மிக மிக இதற்கு ஆர்வமாக உழைத்தவர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பேராசிரியர் பெருமக்கள். அந்த பேராசிரியர் பெருமக்களுடைய நன்றி கலந்த இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமை. முனைவர் ஜெயந்தி அவர்கள் ஆங்கிலத்துறை பேராசிரியர், முனைவர் மதுமதி மேடம் அவர்தான் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இந்த இவ்வளவு நேரம் அந்த மாணவ மாணவிக்கு நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக பயன்படுத்தி இந்த இதை அனுப்பினார். அது மட்டும் கலைத்துறை பேராசிரியர் அனிதா மேடம் அவர்கள் இங்கே அட்மினாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் பிற துறை பேராசிரியர் மக்கள் மற்றும் எங்கள் அலுவலக ஊழியர்கள். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அன்பு செல்லங்கள், மாணவ செல்வங்கள் மணிகள், அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சி. ஏனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியிலே இவ்வளவு நேரம் இருந்து பேசி உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வருங்காலத்தில் அவர்கள் இந்த செய்தியை, ஒரு பெரிய செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க சிறப்பு அழைப்பாளர்களுக்கு சொல்ல வேண்டியது சொன்னால், இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் ஏதோ ஒரு பிரகடனத்தை மட்டும் விட்டுவிட்டு சுதந்திரத்தை ஏற்படுத்திய மட்டும் இல்லை, இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலே தமிழ் துறையிலே தமிழர் மரபு, தமிழர் தொழில்நுட்பம் என்ற 2 தாள் இருக்கிறது. அதிலே தமிழருடைய மரபிலே இந்த மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன், வாஞ்சிநாதன், நீங்கள் குறிப்பிட்ட தென்னிந்திய வாவு சிதம்பரம் பிள்ளை போன்ற பல்வேறு தென் மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளையும் நினைவு கூறுவதற்காக பாடம் இருக்கிறது. இந்த பாடத்தை நாங்கள் நடத்துகின்ற போது மாணவர்கள் செல்வங்கள், இங்கே படிக்கின்ற மாணவர்களே அதற்கு கேள்வி பதில் எழுகின்ற போது, இவ்வளவு வீரம் செறிந்த இந்த மண்ணிலே பிறந்த நாம் இந்த மரபை தெரியாமல், கரிகாலன் கட்டிய கல்லணையை பற்றிய தொழில்நுட்பம் தெரியாமல், ராஜராஜ சோழனுடைய அந்த தஞ்சையினுடைய தொழில்நுட்பம் தெரியாமல், இதையெல்லாம் நாம் செய்து விட்டு எங்கேயோ படித்துவிட்டு கும்பினிகளுக்கு கை கட்டி கொண்டு நம் பொறியாளர்கள் வேலை பார்ப்பதை பார்க்கின்றனே என்று சொன்ன போது அன்றைய துணைவேந்தர் அவர்கள், இன்றைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்கள் அப்பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, தமிழர் மரபையும் தொழில்நுட்பத்தையும்
நம் கல்லூரியிலே பொறியியல் படியிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள் அறிந்து கொண்டு அவன் வேலைக்கு சென்றால் மட்டும்தான் அவன் மண் சார்ந்த, அவன் மரபு சார்ந்த, அவன் இனம் சார்ந்த சிந்தனையும் செயலும் திடப்பெறும் என்று சொல்லி எங்களுக்கு அங்கே பயிற்சி குறித்தவர் சொன்னார்கள். அந்த வார்த்தையை நான் உங்களிடம் இருந்து சிறப்பளிப்பார்கள் சொல்லும் போது அதுதான் அவர் துணைவேந்தர் சொன்ன அதே வார்த்தையை தான் நீங்களும் இன்றைய எங்கள் இளைய தலைமுறையான மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்த செய்தியை சொல்லுகின்ற போது உண்மையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் பல நடத்தப்பட வேண்டும். அதிலும் எங்களுடைய இதனால் இவன் முடிக்கும் என்னாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற எங்கள் துறை தலைவர் ஆதிமூலம் ஐயா அவர்களுக்குத்தான் எங்களுடைய முதற்க நன்றாத நன்றியை தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இவர் நடத்த வேண்டியதற்கு சரியான ஆளை தேர்ந்தெடுத்து எங்கள் மாணவ செல்வங்களை கட்டுப்படுத்தி இவ்வளவு நேரம் ஒரு சிறந்த காவியம் எப்படி ராஜராஜ சோழனுடைய வரலாற்றை நாவலை சோழ உலாவலை பார்க்கிறோமோ அது போல இங்கே ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை மருது சகோதரனுடைய சின்னமருதனுடைய அந்த அறிக்கையை சொல்லும் போது தென் மாவட்டத்தினுடைய அந்த புகழ்பெற்ற சோழ வீரமங்கை வேலுநாச்சியார் தொடங்கி இங்கே கட்டபொம்மன் வாஞ்சிநாதன் வந்து எல்லாரையும் நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். இது இன்று அடுத்த இன்னும் ஒரு வாரத்தில் அவர்கள் எழுத வேண்டிய தேர்வுக்கு கூடிய விடையாக கூட நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்பதையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு தமிழாசிரியர் என்ற முறையிலே மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அனைவருக்கும் ஒத்துழைத்து இந்த நிகழ்ச்சி எங்களுடைய தமிழ் இலக்கிய மன்றம் சார்பிலும் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் ப ஜெயந்தி மேடம் மற்றும் மதுமதி மேடம் அனைவரும் சார்பிலும் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், தேங்க்யூ சார். இதோட இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறோம். பட் கண்டிப்பாக நீங்க சொன்ன கருத்துக்களை நாங்கள் எடுத்து போறோம். அடுத்து எங்க கல்லூரிக்கு உங்களை நாங்கள் வர வைக்கிறோம். கண்டிப்பாக நீங்க வந்து எங்க மாணவர்கள்ட்ட பேசணும்னு நாங்களே விரும்புகிறோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஆல். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து லிஸ்ட் வந்து ஒன்று உங்களோட கிளாஸ் ரூம்ல வந்து வாட்ஸ்அப் கிளாஸ் குரூப்ல வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ரைட்.